கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. நம்முடைய தியானத்துக்காக 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம், முதலாம் நாளாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை நாம் வாசிப்போம். For the meditation, let's turn our scriptures to 1 Chronicles 4th chapter verse 9. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேசை பற்றி நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். We all knew about this Jabez. அநேகர் இதையும் இதற்கடுத்த வசனத்தையும் வாசித்து அதிகமான பிரசங்கங்களை கேட்டிருக்கிறீர்கள். Many would have read this verse and the next verse behind this, and you would have heard the messages. அதனால தான் தொடப்பட்டவர்களாக உங்களுடைய பிள்ளைகளில் சிலருக்கு யாபேஸ் என்று பெயரும் வைத்திருக்கிறீர்கள். And even being touched by this verse, you have kept the name for your children like Jabez. அந்த பெயர் எல்லாரும் நேசிக்கப்படத்தக்கதான ஒரு பெயராய் இருக்கிறது. That name is a name which all love. ஏனென்றால் Because இந்த யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். this Jabez was more honorable than his brethren. அதனால் என்னோட பிள்ளை கூட இந்த சகோதரர்கள் எல்லார் மத்தியிலும் கனம் பெற்றவனாய் இருக்க வேண்டும் என்று விரும்பிதான் அநேகர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு யாபேஸ் என்று பெயர் போட்டிருக்கிறார்கள். Because he was honorable among his brethren, many are calling his children's name like this, that they should be honorable than others. தன் சகோதரருக்குள் கனம் பெற்றதான மனுஷனாக யாபேஸ் மாத்திரமல்ல, அவரால் அழைக்கப்பட்டதான் அவருடைய பிள்ளைகள் எல்லாருமே கனத்துக்குரியவர்களாக இருக்க வேண்டும் என்றே தேவன் விரும்புகிறார். God desires that not only Jabez was more honorable than his brothers, but even the people those who are called by his name, they should also be like this. மனுஷனால் வருகிற கனமல்ல, Not the honor that comes by men, தேவனால் வருகிறதான கனம். the honor which comes by God. ஒரு மனுஷனை தேவன் கனம் பண்ணுவாரானால் யார் அவனை கனையினம் பண்ண முடியும்? If God honors a person, who can dishonor that person? உங்களுடைய வாழ்க்கையை கூட நீங்கள் எடுத்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கொஞ்சம் திரும்பி பாருங்கள். எத்தனையோ சந்தர்ப்பத்திலே உங்களை கனவீனப்படுத்தும்படியாக, தாழ்த்தும்படியாக எத்தனையோ பேர்கள் எழும்பினார்கள். ஆனால் தேவன் உங்களை கனப்படுத்தினபடியினாலே உங்களை யாரும் கனையினப்படுத்த முடியாமல் போயிற்று என்பதை நீங்கள் அறிந்து இந்த வசனத்துக்கு நீங்கள் சாட்சிகளாக இருக்கிறீர்கள். Even in your life, when you turn back and look at your life, you can see that people may come to dishonor you, despise you, reject you, but as God has honored you, according to this verse, no one can take or dishonor you. மனுஷர் என்னை கனையினப்படுத்த விரும்பினார்கள். People like to despise me, என் தேவனோ என்னை கனம் பண்ணினார். but my God has honored me. இந்த சாட்சி எனக்குண்டு என்று சொல்லுகிறவர்கள் மட்டும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. நீங்கள் அதை உணர்ந்து துதிக்க ஆரம்பித்தால் இந்த துதியை உங்களால் நிறுத்தவே முடியாது. When you feel this and start praising God, you can't stop this praise. அவ்வளவாய் கர்த்தர் என்னையும் உங்களையும் நேசித்து கனப்படுத்தினார். Like that, God loved you and me, and God has honored us. நாம் நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். We should be grateful. அவர் தொடர்ந்து நம்மை கனப்படுத்த விரும்புகிற தேவன். He is a God who wants to honor us continuously. நாம் கனத்துக்குரியவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறது போல நாமும் கூட அவர் கொடுத்ததான
கனத்தை காத்துக்கொள்ள விரும்புகிறவர்களாயிருக்க வேண்டும். As he desires that we should be honorable, like the same manner, we should also desire to preserve that honor which God has given us. இந்த கனத்தை தொடர்ந்து நாம் காத்துக்கொள்வதற்காக, தேவன் தொடர்ந்து நம்மை கனப்படுத்துவதற்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. In order to preserve this honor and continuously, if God wants to honor us, Bible clearly says what we have to do. இந்த காரியங்களை தியானிப்பதற்காக இந்த காலை ஆராதனையிலே நமக்கு இருக்கிறதான சமயம் போதுமானதாக இருக்கும் என்று எண்ணிதான் இந்த வசனத்துக்கு அடுத்த வசனத்தை நான் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளவில்லை. I did not take the next verse, which is the next verse of this verse. I didn't take because this first verse is sufficient for us to meditate in this morning. கர்த்தருக்கு சித்தமானால் அதற்கு அடுத்த வசனத்தை நான் நேரம் கிடைக்கும் பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்வேன். If it is the will of God, if I have time in other situation, I will share this verse with you. இன்றைக்கு இந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் தான் நாம் தியானிக்க போகிறோம். Today we are going to meditate this only one verse. தேவன் நம்மை கனப்படுத்தி இருக்கிறாரே, அவர் கொடுத்ததான இந்த கனத்துக்குரிய வாழ்க்கையை நாம் எவ்விதத்திலே தொடர்ந்து பாதுகாத்து கொள்ள முடியும்? God has honored us, and how we can preserve this honorable life continually with us. அதை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேதாகமம் கூறுகிறதான வழி என்ன? In order to preserve that, what are all the ways the Bible says? யாபேஸ் தன் சகோதரருக்குள் கனம் பெற்றவனாயிருந்தான். And Jabez was more honorable than his brethren. தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். He was honorable more than his brethren. தேவன் யாரை கனம் பண்ணுகிறார்? Whom does God honor? ஆம், யார் அந்த கனத்தை தொடர்ந்து காத்துக்கொள்ளக்கூடும்? Who can preserve that honor continuously? முதலாவதாக First, 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நாம் வாசிப்போம். book of 1 Samuel 2nd chapter verse 30. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சன்னதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். I will honor them that honor me. நாம் எல்லாருமே அறிந்திருக்கிற வசனம் இது. This verse we all knew this. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். I will honor them that honor me. என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனம் பண்ணப்படுவார்கள். They that despise me shall be lightly esteemed. நாம் எந்த விதத்திலே அவரை கனம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார்? He desires in what way we have to honor him. வேதாகமம் எத்தனையோ வழிகளை சொன்னாலும் பிரதானமாக தேவனை நாம் கனம் பண்ணும்படியாக அவர் எதிர்பார்க்கிறதான ஒரு வழி இருக்கிறது. Though there are many ways Bible says that we may honor God, but there is an important way Bible says that we should honor him. அதை எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்திலே படிக்கிறோம். That we read in the book of Ezekiel 22ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். Let's read 22nd chapter verse 26. அதன் ஆசாரியர்கள் என் வேதத்துக்கு அநியாயம் செய்து என் பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணாமலும் அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் உண்டான வேற்றுமையை காண்பியாமலும் இருந்து என் ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்ளுகிறார்கள். அவர்கள் நடுவிலே நான் கனஈனம் பண்ணப்படுகிறேன். தேவனுடைய ஜனங்கள் தேவனை எவ்விதத்திலே கனவீனம் பண்ணினார்கள் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. This verse says us how the people of God despised or dishonored God. என் பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள். They made my holy things profane. பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணாமலும் அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் உண்டான வேற்றுமையை காண்பியாமலும்
காண்பியாமலும் இருந்தார்கள். They did not put no difference between the holy and the profane, clean and unclean. அது நிமித்தமாய் என் ஓய்வு நாட்களை அவர்கள் ஆசரிக்க தவறி போனார்கள். Because of this they failed to observe my Sabbaths. அவர்கள் நடுவிலே நான் கனயீனம் பண்ணப்படுகிறேன். I am being lightly esteemed in their midst. அருமையானவர்களே, நம்முடைய பரிசுத்த ஜீவியத்தை நாம் மேன்மைப்படுத்தும் பொழுது, காத்து கொள்ளும் பொழுது நாம் கர்த்தரை கனம் பண்ணுகிறோம். Beloved, when we exalt our holy life, when we preserve our holy life, we are honoring God. பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள். They made the holy things profane. பரிசுத்த வஸ்துக்கள் என்று சொல்வது குறிப்பாக நாம் சொல்லக்கூடுமானால் நம்முடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயவத்தையும் நாம் சொல்லலாம். Particularly when we speak about these holy things, we can say as each and every member of our body. ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, When we read in Romans chapter 6 verse 19, இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாய் ஒப்புக்கொடுங்கள். yield your members servants to righteousness and to holiness. பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாய் ஒப்புக்கொடுங்கள். Now yield your members servants to righteousness and to holiness. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போமானால், When we read from 1 Thessalonians 4th chapter from 3rd verse, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. the will of God is that you should be holy. உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து, And knowing to possess his vessels sanctified and being honored. அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ள வேண்டும். Everyone should preserve the members of the body, the vessels being holy and honorable. கர்த்தர் நமக்கு நல்ல கண்களை கொடுத்திருக்கிறார். God has given us a good eyes தேவனை மகிமைப்படுத்தும்படியாக, in order to glorify God, தேவனுக்கு பிரியமானதை காணும்படியாக, in order to behold the things pleasing to God, தேவனுடைய மகிமையை காண வேண்டும் என்றதான வாஞ்சை உள்ளவளாய் இருக்கும்படியாக, in order to be with the desire that we should behold the glory of God. கர்த்தர் நமக்கு நல்ல காதுகளை கொடுத்திருக்கிறார். God has given us good ears தேவ சத்தத்தை கேட்கும்படியாக, in order to hear the voice of God. கர்த்தர் நமக்கு நல்ல வாயை கொடுத்திருக்கிறார். God has given us good mouth பக்தி விருத்திக்கு ஏதுவாக பேச, தேவனை மகிமைப்படுத்தும்படியாக, in order to speak godly words and to praise God. ஒவ்வொரு அவயவத்தையும் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக உபயோகிக்கும்படியாக அவர் நமக்கு நல்ல அவயவங்களை கொடுத்திருக்கிறார். God has given us good members of the body in order to use it for the goodness of God. இந்த அவயவங்களை கொண்டு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்வோமானால் நாம் பரிசுத்த வஸ்துவை பரிசுத்த குலைச்சலாக்குகிறோம். If we do unpleasing things with these members, we are making the holy things profane. கண்களை கொண்டு அருவருப்பான காட்சிகளை இன்டர்நெட்டிலும் டிவியிலும் அசுத்தமான பத்திரிகைகளிலும் புஸ்தகங்களிலும் நாம் பார்க்க விரும்புகிறவர்களாகவும் பார்க்கிறவர்களாக இருப்போமானால் நாம் இந்த பரிசுத்த வஸ்துவை பரிசுத்த குலைச்சலாக்குகிறோம். If we want to look evil things, bad things in internet and other books with these eyes, we are making the holy things profane. என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். I will honor him that honors me. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், கனம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். You desire God to bless you, exalt you and to do other things for you. கர்த்தர் அதை உங்களுக்கு செய்திருக்கிறார். God has done everything for you. தொடர்ந்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட, கனப்படுத்தப்பட, உயர்த்தப்பட நீங்கள் உங்களுடைய அவயவங்களை பரிசுத்தத்துக்காக ஒப்பு கொடுக்க வேண்டும். That you might be blessed, glorified and honored continually, you have to give your members of your body unto holiness. உங்களுடைய செவிகள்,
கர்த்தருடைய சத்தத்தை கேட்க, பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை கேட்க ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். Your ears should be surrendered to hear the voice of God and to the godly matters. பக்தி விருத்திக்கு ஏதுவில்லாத கெட்ட காரியங்களை, மற்றவருடைய விழுந்து போன குற்றம் குறைகளை கேட்க நாம் ஒப்பு கொடுக்க கூடாது. We should not yield our ears to hearken unto the other fallen matters of others and to evil things. சினிமா பாடல்களை கேட்க, கெட்ட பாடல்களை கேட்க, கெட்ட சத்தத்தை கேட்க இந்த செவிகளை ஒப்பு கொடுக்க கூடாது. We should not yield these ears to hear unto the silly songs and other bad matters. நீங்கள் அதெல்லாம் செய்துவிட்டு கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும் என்று சொன்னால் இந்த தேவன் உங்களை கனப்படுத்த முடியாது. After doing all these things, if you pray to God, Lord bless me, this God can't bless you. பிள்ளைகள் எக்ஸாம் எழுதுகிறார்கள். Children are writing exams. கர்த்தர் உங்களை கனப்படுத்த விரும்புகிறார். God desires to honor you. நீங்கள் உங்களுடைய அவயவங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். You have to yield your members of your body unto God. பரிசுத்தத்தை பற்றி தான் ஒரு அறிவு, ஒரு வெளிப்படுத்தல் சிறு பிராயத்திலே உண்டாக வேண்டும். Even from the little age, you should have a knowledge about this holiness. அறியாத காலத்தில் தேவன் அறியாதவர் போல இருக்கிறார். The time that was not known, God was like that. இதையெல்லாம் கர்த்தர் நமக்கு அறிவித்து உணர்த்திய பிறகு, After knowing everything and God insisting us, நாம் அறியாதவர்கள் போல அப்படி செய்வோமானால் தேவன் அதையெல்லாம் கண்சாடையாய் விடமாட்டார். if we do the things that we do not know about that, God will not hoodwink that. அதனால் ஏதாகிலும் தவறுகள் குறைவுகள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்திருக்குமானால் இப்பொழுதே நீங்கள் அதை அறிக்கையிட்டு விட்டு கர்த்தாவே என்னை மன்னியும், எனக்கு இறங்கும் கர்த்தாவே, நீர் என்னை ஈனப்படுத்தி விடாதபடி, தாழ்த்தி விடாதபடி ஆண்டவரே என்னை முற்றிலுமாய் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுங்கள். If sins, faults and mistakes have come in your life, now you confess that and leave that saying, Lord don't dishonor me, don't despise me, and surrender in the hands of God. நீங்கள் அப்படி உங்களுடைய குறைவுகளை அறிக்கையிட்டு கர்த்தரிடத்திலே செபித்து நல்ல தீர்மானம் பண்ணி ஒப்பு கொடுப்பீர்கள். ஆனால் கர்த்தர்களை மன்னிப்பார், கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். Like this, when you confess your faults unto God and ask pardon and forgiveness from God, God will exalt you, God will honor you. நீங்கள் எல்லாம் பரீட்சை ஆரம்பிச்ச உடனே பாஸ்டர் கிட்ட ஜெபிக்கணும், அம்மாச்சி கிட்ட ஜெபிக்கணும், எல்லார்கிட்டையும் ஜெபிக்கணும். When exam has started, you were all coming to pray to pastor and ammachi. எல்லார்கிட்டையும் இடத்துல ஜெபிக்கணும் என்ற விருப்பம் உங்களுக்கு கொண்டு ஜெபிக்கிறீர்கள். You have a desire to pray for them all and you also pray there. அது நல்ல காரியம்தான். It is a good thing. ஒரு பாஸ்டர் சொன்னார், A pastor said, நீங்க குடத்தை கொண்டு போய் taking a pot, தண்ணீர் பிடிக்கிறீர்கள், you are going and fetching water, டேப்பை கீழே வைக்கிறீர்கள், you are keeping below the tap, டேப்ல இருந்து தண்ணீரை திறந்து விட்டீர்கள், water is coming out of the tap. குடம் நிறைய வேண்டுமானால் If pot should be filled, அந்த குடம் நிமிர்ந்து இருக்க வேண்டும். that pot should be kept straight. குடத்தை கவிழ்த்து வைத்து விட்டு டேப்பை திறந்து விட்ட என்ன கதியா? If you keep that pot upside down, what will happen? டேப்ல இருந்து தண்ணி வரும், ஒரு சொட்டு தண்ணி கூட பானைக்குள்ள போகாது. Water will come out of the tap, but it will not go into the pot. பரிசுத்தவான்கள் மேல கைகளை வைத்து ஜெபிக்கிறது உண்மைதான். It's true that saints are laying their hands and நீ praying. குடத்தை கவிழ்த்து வைத்து விட்டு டேப்பை திறந்தால் ஒரு சொட்டு தண்ணி, ஒரு துளி ஆசீர்வாதம் உங்களுக்குள் வராது. If you keep the pot upside down and if you open the tap, no blessing, no water will enter அதனால் you. எல்லா பிள்ளைகளும் குடத்தை நிமிர்த்துங்கள். So all children set right your part. உங்களுடைய ஜீவியத்தை கனத்துக்குரிய பரிசுத்தத்துக்காக கனத்துக்குரிய பாண்டமாய் இருக்கும்படி பரிசுத்தத்துக்காக உங்களுடைய அவயவங்களை ஒப்புக்கொடுங்கள். That your life might be honorable in the sight of God. Yield your members unto holiness. கர்த்தாவே, இப்படிப்பட்டதான காரியங்களை நான் செய்தேனே, என்னை மன்னியும், எனக்கு இறங்கும், நீர் என்னை கனமண்ணுகிற தேவன், என்னை உயர்த்துகிற தேவன், என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் என்று நீங்கள் உண்மையாய் மனம் திரும்பி கர்த்தரிடத்திலே கேட்பீர்கள். ஆனால் கர்த்தர் நிச்சயமாய் உங்களை கனமண்ணுவார். If you truly repent and say unto Lord, Lord, you are God who honors me and I have done all my faults like this, truly God is faithful to exalt you and honor you. இதை கேட்கிறதான பிள்ளைகள், வாலிபர்கள், எக்ஸாம் எழுதி இருக்கிறவர்கள், எழுத போகிறவர்கள், இதற்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள் மட்டும், வாலிபர்கள் மட்டும் கரங்களை உயர்த்துங்க. பிள்ளைகள், எக்ஸாம் எழுதி இருக்கிற பிள்ளைகள், எழுத போகிற பிள்ளைகள் கைகளை உயர்த்துங்க. Children, those who are writing the exam and those who are going to write the exam, lift up your hands. கர்த்தர் உங்களை கனமண்ண விரும்புவீர்கள். ஆனால் நீங்கள் கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிள்ளைகள் மட்டும், எக்ஸாம் எழுதி இருக்கிற பிள்ளைகள் சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைகள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
தேவன் பேரில் உங்களுக்கு விசுவாசம் இருக்குமானால் அப்படி செய்யுங்க. If you have faith upon God, do like that. ஐயோ நான் கையை உயர்த்திட்டா என்ன செய்யறதுன்னு பயப்படுறாங்க. And they are feeling that I lift up my hand, what I can do now? நான் கையை உயர்த்திட்டா திரும்ப அந்த தவறை செய்ய முடியாதே. And if I lift up my hands again, I can't repeat that உங்களுடைய mistake. குடத்தை நீங்கள் நிமிர்த்ததான் வேண்டும், கவிழ்த்து வைக்க கூடாது. And you should not put your pot upside down. கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுக்கத்தான் You வேண்டும். have to surrender unto God. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிள்ளைகள் மாத்திர ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இவ்வளவுதான் பிள்ளைகளா? இவ்வளவுதான். நல்ல சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நல்ல சத்தமா தமைமார்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தோத்தர 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 தோத்தர. உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற அந்த பொல்லாத ஆவிகள் ஓடி போய்விடும். Evil spirits that hinder your blessing, it will flee away. உங்களுக்கு விசுவாசம் இருந்தா நல்ல சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. நாம் நம்மை ஒப்பு கொடுத்து கர்த்தரை தேடுவோமானால் கர்த்தர் கனம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். Yes, if we surrender ourselves and seek God, God will honor us. பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் அறிய வேண்டும். We have to know the difference between holy and profane. அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்குள்ள வித்தியாசத்தை நாம் உணர வேண்டும். We have to understand the difference between the clean and unclean. நம்முடைய ஓய்வை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். We have to preserve our Sabbath. ஓய்வு என்று சொன்னால் If it is rest, நம்முடைய இருதயத்திலே நம்முடைய மனசாட்சியில் இருக்கிறதான ஓய்வு, இளைப்பாறுதல். rest is the rest that is found in our conscience. தவறான காரியத்தை நீங்கள் செய்து விட்டால் If you do any wrong things, நீங்க படபட படபடன் அடிச்சுக்கும். இந்த மனசாட்சி படபட படபடன் அடிச்சுக்கும். and your conscience will prick you. அப்போ இந்த ஓய்வு நாளை நீங்கள் ஆசரிக்கவில்லை. Then you did not observe this Sabbath. இத நீங்க கண்ணா மூடிக்கிட்டு தான் செய்யறீங்க, மனசாட்சி கடினப்படுத்தி செய்யறீங்க. You are doing this closing your eyes and hardening your அங்கே conscience. கர்த்தர் கனஈனம் பண்ணப்படுகிறார். That God is being dishonored. அங்கதான் சரியா இருக்க வேண்டும். There you should be correct. உங்களுடைய மனசாட்சியை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். You have to preserve your conscience. தவறான வழிகளை விட்டு விட You have வேண்டும். to forsake the wrong ways. அப்படி நீங்கள் கர்த்தரை கனம் பண்ண விரும்புவீர்கள். Like that, if you desire to honor God, இந்த தேவன் உங்களை கனம் பண்ணுவார். this God will honor you. சிறியவர்கள் வாலிபர்கள் மட்டுமல்ல, Not only children and youngsters, இங்க கூடியிருக்கிற ஒவ்வொருவரும் each and everyone gathered here. இந்த ஓய்வை காத்துக்கொள்ள வேண்டும். You have to observe this Sabbath and rest. ஓய்வை காத்துக்கொள்ள You have to வேண்டும். preserve this rest. சரியில்லாத காரியங்களை நீங்கள் பேசினால் செய்தால் உடனடியாய் உங்களுடைய ரெஸ்ட், இங்க இருக்கிறதான இளைப்பாறுதல் கெட்டு போகும். படபடபடன்னு சத்தம் கேட்க அடிக்கும் இந்த இடத்துல. If you speak and do unwanted things, you will lose your rest and you will be pricked in your conscience. அந்த மாதிரி காரியங்களை செய்தால் கர்த்தரை கனஈனம் பண்ணுகிறீர்கள். If you do the things like that, you are lightly esteeming என்னை God. கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். I will honor him that honors me. ஆனபடினால் தவறான எல்லாவற்றையும் நாம் அறிக்கையிட்டு விட்டு விடுவோமாக. So let's confess and leave all unwanted things. கர்த்தர் உங்களை கனம் பண்ண விரும்புகிறார். God desires to honor you. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். Jabez was more honorable than his brethren. உங்களுடைய குடும்பங்களிலே நீங்கள் உங்கள் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவர்களாய் இருக்க வேண்டும். In your family, you should be more honorable than your brethren. இந்த சபையிலே மற்ற எல்லாரை பார்க்கிலும் நீங்கள் கனம் பெற்றவர்களாய் இருக்க வேண்டும். In this church, you should be more honorable than others. அதற்காக தான் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். For that, you have to honor God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இரண்டாவதாக Secondly, நீதிமொழிகளின் புஸ்தகம் book of Proverbs, 3ஆம் அதிகாரம் 3rd chapter. 9வது வசனத்தை நாம் வாசிப்போம். Let's read the 9th verse. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. உன் பொருளாலும் உன் விளைவின் எல்லா முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. Honor the Lord with thy substance and with the first fruits of thine increase. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. Honor the Lord with thy substance and with all the first fruits of thine increase. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? What does this verse say? உனக்கு உண்டானதில் மிக சிறந்ததை கர்த்தருக்கு கொடுத்து கர்த்தரை கனம் பண்ணு என்று சொல்லுகிறது. This verse says that you have to honor God by giving the best which you have. அப்படி செய்வதற்கு
ஒரு விசுவாசம் தேவையா இருக்கிறது. In order to do that, a faith is needed. விசுவாசம் இல்லாவிட்டால் அப்படி செய்ய முடியாது. Without faith, you can't do like that. விசுவாசம் இல்லாவிட்டால் மிக பெஸ்டா இருக்கிறத எனக்காக வைத்துக் கொள்வேன், மிக வர்ஸ்டா இருக்கிறத கர்த்தருக்கு கொடுத்து விடுவேன். If you don't have the faith, you will keep the very best with you and give the very worst to God. அப்படி செய்தால் யார் தெரியுமா? Do you know who did like that? யாரே? காயீன். Cain did like that. எப்பவுமே கேள்வி கேட்டால் வாலிபர்கள் தான் பதில் சொல்லணும். Always when we question, only youngsters should reply. ஏன் அப்படி சொல்ற? Why I am saying like that? ஏன் அப்படி சொல்ற? கேள்வி கேட்டால் பதில் வாலிபர்கள் தான் சொல்ல வேண்டும். When we ask question, only youngsters should answer. யோவான் நிருபத்திலே நாம் அப்படி படிக்கிறோம். We can read that in the Gospel of John. 1 யோவான், Epistle of John, 1 John. வாலிபர்களே, நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்தபடியினால் உங்களுக்கு எழுதுகிறேன். I write unto you, youngsters, have you overcome the enemy? 2:13. பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். 14. பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும். பத்திகளா, எதுக்காக வாலிபர்ல கேட்கிறோம் தெரியுதா? Do you know why we are questioning young men? மறுபடியும் வாசிங்க அந்த பகுதியை. வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதுனாலும். வாலிபர்களே, நீங்கள் பலவான்களாய் இருப்பதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும். நிலைச்சிருக்க உங்களுக்குள்ள? தேவ வசனம் உங்களுக்குள்ள நிலைச்சிருக்கா? வேத புஸ்தகத்துல சொல்லி இருக்கிற வாலிபர்களா நீங்க இருக்கிறீங்களா? Are you like the young men mentioned in the Bible? சில வேளைகள்ல இந்த பிள்ளைகள் வாலிபர்கள்லாம், நாங்க எதுக்காக கோயிலுக்கு வரணும்? அவங்க பிரசங்கம் பண்றது எல்லாம் உங்களுக்கு தான் பிரசங்கம் பண்றாங்க, நாங்க சும்மா உட்கார்ந்துட்டு கிடக்கிறோம், எங்களுக்கும் அவங்க பிரசங்கத்துக்கும் ஒரு தொடர்பும் கிடையாது, நாங்க எதுக்காக வரணும் என்றுதான் அநேக பிள்ளைகள் கேட்கிறார்கள். At times many children question their parents, why we have to come to the church, all they preach is for you. அதனால தான் வாலிபர்களையும் பிள்ளைகளையும் சேர்த்துக் கொள்கிறேன். So I join children and youngsters with that. வாலிபர்களே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறீர்கள், தேவனுடைய வசனம் உங்களுக்குள்ளே நிலைத்து இருக்கிறது. Youngsters, you are strong and the word of God abides in you. அப்போ தேவனுடைய வசனம் யாருக்குள்ள நிலைச்சிருக்கோ அவங்க தானே பதில் சொல்ல முடியும். And only the people, those to whom the word of God abides, they can answer. இருக்கிறதுலயே பெஸ்ட் தனக்காக வைத்துக்கொண்டு, keeping the best for them, மிகவும் worst கொண்டு போய் கர்த்தருக்கு கொடுத்துட்டார். giving the very worst to God. யாரு? Who is that? காயீன். Cain. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவன் பொல்லாங்கனால் உண்டானவன். And he was because the wicked. அவன் பொல்லாங்கனால் உண்டானவன். And he was made of wicked. பிசாசின் மகனா போயிட்டான். He was turned as a son of devil. ஆனால் தேவனால் உண்டான ஆபேல் அப்படி அல்ல. But Abel, because of God, he was not like that. ஆபேல் விசுவாசத்தினாலே காயின் செலுத்திய காணிக்கையை பார்க்கிலும் மேன்மையான பலியை செலுத்தினான். Abel, by faith, he offered the sacrifice more than what Cain has offered. அவனுக்கு இருந்த விசுவாசம் என்ன? What was his faith? ஆபேலுக்குள்ள இருந்த விசுவாசம் என்ன? What was the faith found in Abel? தேவன் எனக்கு கொடுத்ததான பலன்களில் மிக சிறந்ததை நான் அவருக்கு திரும்ப கொடுப்பேனானால் இந்த தேவன் பல மடங்கு எனக்கு மிக சிறந்தவைகளை கொடுப்பார் என்பதுதான் அவனுடைய விசுவாசம். His faith was, when I give to God what God has given the best of my yields, and God will also repay that to me. அதனாலதான் இருவரும் அந்த காணிக்கை பலியை கொடுத்த பொழுது கர்த்தர் காயீனையும் அவனுடைய காணிக்கையையும் அங்கீகரிக்கவில்லை. So when both offered their sacrifice, God did not accept Cain and his offerings. சிலர் எண்ணிக்கொள்றாங்க, அந்த காயின் செலுத்திய காய்கறிகளிலே கனி வகைகளிலே ரத்தம் இல்லாதபடியினாலே கர்த்தர் அதை அங்கீகரிக்கவில்லை என்று எண்ணிக்கொள்கிறார்கள். Some count that as Cain offered vegetables and fruits, blood was not found in that, because of that God did not accept that. ஆபேல் செலுத்தின
அந்த பலியிலே அவன் மந்தை மேய்க்கிறவனாய் இருந்தான். ஆனபடியினால் அவன் செலுத்திய அந்த பலியிலே ரத்தம் இருந்தபடியினால் தேவனதை அங்கீகரித்துக் கொண்டார் என்று தவறாக எண்ணிக்கொள்கிறார்கள். They count wrongly that as Abel was the keeper of the flock and blood was found in his offering, God accepted that. கர்த்தர் பலி அல்ல, அவர் இரக்கத்தை சிநேகிக்கிற தேவன். God does not love sacrifice but mercy. அவர் ரத்தத்தை குடிக்கிற தேவன் அல்ல. He is not the God who drinks blood. நம்முடைய இருதயத்தை காண்கிற தேவன். He is the God who looks at our heart. இருதயத்துக்குள் இருக்கிற விசுவாசத்தை காண்கிற தேவன். He is the God who looks at the faith inside our heart. ஆபேலுடைய இருதயத்துக்குள் இருந்ததான விசுவாசத்தை பாருங்கள். See the faith found in the heart of Abel. எனக்குண்டானதில் மிகவும் சிறந்ததை நான் கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது கர்த்தர் அவருக்கு உள்ள மிக சிறந்ததை எனக்கு கொடுப்பார். When I give the very best which I have unto God, and God will also give the very best to me. அது அவருடைய விசுவாசம். That was his faith. அந்த விசுவாசத்தை கண்டுதான் கர்த்தர் அவனை அங்கீகரித்தார். Looking into that faith, God accepted him. கர்த்தர் அவனுடைய பலியை அங்கீகரித்தார். God accepted his offering. கர்த்தர் அவனை நீதிமான் என்று சொன்னார். God said him as righteous. தேவன் பேரில் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்கிறதே, அதை கண்டு அவனை நீதிமான் என்று சொன்னார். Looking into the faith that was upon God, God said him as just. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். It is impossible thing to please God without faith. நம்முடைய தேவனை பாருங்கள். Look at our God. நம்முடைய தேவனை பாருங்கள். Look at our God. அவர் தமக்கு இருந்த எல்லாவற்றிலும் மிக சிறந்ததை நமக்கு கொடுத்து விட்டார். Our God has given the best, very best what he had. சரிதானா? Is it true? நான் சொல்வது சரிதானா? Is it true what I say? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல், Not counting him as his only begotten son. தம்முடைய சொந்த ஒரே பேரான சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக கொடுத்தவர். Not counting as the only begotten son, God has given him for us. மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காமல் இருக்கிறது எப்படி என்று கேட்கிறார். He is asking, how will he not give all other things to us? கர்த்தர் நமக்கு கொடுத்த பொழுது அற்பமானது அல்ல, மிக சிறந்ததை எடுத்து நமக்கு கொடுத்து விட்டார். God giving to us, he did not give the mean thing, but God has given the very best thing to us. அதனாலதான் நாம் கர்த்தருக்கு கொடுக்கிறதுல மிக சிறந்ததை தெரிந்து கொள்கிறோம். So we are choosing the very best that we may offer unto God. அதனாலதான் அநேகர் தங்களுடையவைகளை அல்ல தங்களையே கர்த்தருக்கு கொடுத்து விட்டார்கள். Because of that, many have not given the things what they have, but they have given themselves to God. தங்களுடைய வாழ்க்கையையே கர்த்தருக்காக கொடுத்து விட்டார்கள். They have given their own life unto God. அவருடைய விசுவாசம், அதுதான் அவருடைய விசுவாசம். That is their faith. விசுவாசமே நாம் தேவனை கனம் பண்ண வேண்டும். By faith we have to honor God. இருக்கிற முதற் பலன்களை எடுத்து விளைவின் முதற் பலனினால் உன் தேவனாகிய கர்த்தரை கனம் பண்ணுவாயாக. And you honor God with the substance and the first fruits of your yield. நீங்கள் உங்களுடைய குடும்பங்களிலே முதல் பிறந்த பிள்ளைகளை கர்த்தருக்காக கொடுக்க வேண்டும். You have to surrender the firstborn child of your house unto God. அவங்க கர்த்தரோட ஊழியத்துக்கு போறாங்களோ இல்லையோ அது அவங்களுடைய காரியம். It is not your matter, but it's their matter whether they are going for the ministry or not. ஆனால் உங்களுடைய பகுதி, கர்த்தாவே நீர் எனக்கு கொடுத்ததான இந்த முதற் பலன் உம்முடையது என்று பலிபீடத்திலே வைத்துவிட வேண்டும். But on your part you have to keep the firstborn on the altar saying, Lord, this is belong to you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அநேகர் ரொம்ப அதைரியப்பட்டு போய் கிடக்குறாங்க. Many are being discouraged now. என்னடா பாஸ்டர் இதை போய் சொல்லிட்டு கிடக்கிறார், இங்க என்ன பாடுபட்டு கிடக்கிறோம் நாங்க, இனியும் போய் பிள்ளைகளை கொடுக்கணும்னு சொல்றாரு, என்ன தைரியம் இருக்கு என்று எண்ணுகிறீர்கள். You are counting that we are suffering a lot and pastor is saying that, and with what courage he is saying that. சீயோன் கோட்டையை பிடித்த தாவீதை பாருங்கள். Look into David who caught the hold of Zion. சீயோன் கோட்டையை யாரும் பிடிக்க முடியாது. No one can take the hold of Zion. தாவீதுக்கு என்ன சொல்லப்படுகிறது? What was mentioned unto David? நீர் எங்க வேணாலும் போய் யுத்தம் பண்ணும், ஆனால் சீயோனை பிடிக்கிறதுக்காக மாத்திரம் அங்க கிட்ட போக கூடாது. You may go anywhere and wage the battle, but you should not go near Zion to capture that. அங்கதான் எபூசியர்கள் இருக்கிறார்கள். Jebusites are found there. எபூசியர்கள் இருக்கிறார்கள். Jebusites are there.
அந்த எபூசியர் என்ன செய்வார்கள்? What will the Jebusites do? உன் கண்ணை பிடுங்கி விடுவார்கள். They will pluck your eyes. உன்னுடைய காலை உடைத்து விடுவார்கள். They will break your legs. நீ குருடனா கிடக்க வேண்டும். You should be blind. கால் உடைந்த சப்பானியா கிடக்க You வேண்டும். will be like a lame man. போய் பார், அந்த பக்கம் போய் பார், எத்தனை பேர் கண்ணை பிடுங்கி காலை உடைச்சு போட்டு வச்சிருக்கிறான், போய் பார். Go and see how many eyes have been plucked and legs have been broken. இத கேட்ட உடனே எல்லாரும் சீயோனை பற்றி நினைக்கிறதை விட்டாங்க. வேண்டாமா, நமக்கு எதுக்கு இந்த தொந்தரவு, நமக்கு நல்ல கால் இருந்தா போதும், நல்ல கண் இருந்தா போதும் சொல்லி ஓடிய போய் விட்டார்கள். After hearing that, many ran away from there, saying that if you have a good eyes and good legs, that's enough. ஆனால் தாவீதை பாருங்கள். But look at David. கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார், God said unto him, என் இருதயத்துக்கு ஏற்ற, he is a man according to my heart. என் உள்ளத்தில் இருக்கிற எல்லாத்தையும் அவன் செய்வான். He will do whatever it is found in my heart. நான் என்ன நினைக்கிறனோ அதை அவன் செய்வான். He will do what is found in my என் heart. இருதயத்துக்கு ஏற்றவன். He is a man after my heart. நான் அவனை தெரிந்து கொண்டேன். I have chosen him. நான் அவனை அபிஷேகம் பண்ணினேன். I have anointed him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவனுக்கும் கண் இருந்தது, அவனுக்கும் கண்கள் இருந்தது, காலெல்லாம் இருந்தது. Even he had eyes and legs. புடுங்கட்டும் உடைக்கட்டும் பார்க்கலாம் சொல்லி அவன் துணிச்சலா இறங்கினான். And he went inside that with a great courage. What may come, we may see that. அவன் அந்த எபூசியரோட யுத்தம் பண்ண போகும் பொழுது, when he went to fight against Jebusites, அந்த எபூசியர் அவன் தொடவில் எங்கே கடன்னு சொல்லி விட்டுட்டான். and they did not touch him. இவன் சாலகத்தில் இறங்கி விட்டான். He went through the gutter. சாலகத்தில் இறங்கினான். He went inside the gutter. தாழ்மையான வழியை தெரிந்து கொண்டான். He chose a humble way. தாழ்மையான வழியை தெரிந்து கொண்டான். He chose a humble way. நிந்தையான வழியை தெரிந்து கொண்டான். He chose the way of reproach. மிகவும் மோசமான வழி அது. It was a terrible path. அந்த வழியை தெரிந்து கொண்டு எப்படியாயிலும் அந்த கோட்டைக்குள்ள நான் புகுந்து அந்த எபூசியனை நான் வெட்டி போடுவேன். Choosing that path, that saying that anyhow I will cut off the Jebusites. கர்த்தர் அந்த வைராக்கியத்தை கண்டார். God looked at that scene. அவனோடு இருந்தார். God was with him. யுத்தத்தை நடப்பித்தார். God took care of the battle. எபூசியரை அவன் கையில ஒப்பு கொடுத்தார். God surrendered the Jebusites in his hand. தாவீது சீயோன் கோட்டை பிடித்தான். They will capture the hold of Zion. அந்த ஆவிதான் நமக்கு வேண்டும். And we need that spirit. கண்ணை பிடிங்கிட்டு காலை உடைச்சு போட்டு இப்படியாய், ஐயோ அதோ பார், அங்க குருடனா கிடக்குறான், அங்கே சப்பானியா கிடக்குறான், எல்லாம் கெட்டு போச்சு, நானும் என்னையும் அங்க போக சொல்றீங்களே என்று நீங்கள் அதைரியப்பட்டவளா இருக்க கூடாது. You should not be discouraged saying their eyes have been plucked, legs have been broken, and you are asking me to go there. இந்த எபூசியர், நான் நேற்று சொன்னது போல, எபூசியர் என்று சொன்னால் அவர்கள் காலின் கீழே மிதிக்கப்பட்டவர்கள். Yes, as I said yesterday, Jebusites means the people who are trodden down. காலின் கீழே மிதிக்கப்பட்டவர்கள். People those who are trodden down. அதான் வலு சர்ப்பம். That is a dragon. வலு சர்ப்பம். Dragon. அதான் அந்த பிசாசு. That is the devil. அவனுடைய தலையை சிலுவையில் அவர் நசுக்கி போட்டார். God has bruised his head on the cross. அவனுடைய தலையை சிலுவையில் அவர் நசுக்கி போட்டார். God has bruised his head on the cross. ஜெயம் கொண்ட இயேசுவை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். We have to behold the victorious Jesus. அவர் நம்முடைய காலின் கீழ் அவனுடைய எல்லா வல்லமையும் தாழ்த்தி கொடுப்பார். And he will humble all the evil powers under our feet. அவர் நமக்கு ஜெயத்தை தருவார். He will give us victory. நாம் அவரை பற்றிக் கொள்வோமானால், and if we cleave unto him, அவரை விசுவாசத்தினால் பற்றிக் கொள்வோமானால், by faith if we cleave unto him, அவர் இந்த எபூசியனுடைய கையில நம்மை கொடுக்க மாட்டார். he will not surrender us in the hands of Jebusites. அந்த எபூசியனை நம்முடைய கையில கொடுப்பார். he will surrender the Jebusites in our hands. அதனால் தாவீது போல கர்த்தருக்கேற்ற பிள்ளைகளாய் மாறுவோமாக. So like David, let's be turned people after his heart. அவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவளாய் மாறுவோமாக. Let's be turned as the people after his heart. நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல், not walking pleasing in our sight. நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல், that we may not walk pleasing in our sight. தேவனை பிரியப்படுத்தும்படியாய் நடப்போமாக. Let's walk to please God. ஆனபடினால் உங்களுடைய முதற் பேறுகளை கர்த்தருக்காக கொடுங்கள். So yield your first fruits unto God. பெஸ்ட் கர்த்தருக்கு கொடுங்கள். Give the best unto God. அப்பொழுது நீங்கள் கர்த்தரை கனம் பண்ணுவீர்கள். Then you will honor God. பெற்றோர்கள் நீங்கள் அப்படி செய்யும் பொழுது, parents when you do like that, மற்ற பகுதிகளை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வார். on other parts God will take care of that. என்ன நடந்தாலும் சரி,
whatever may happen, தேவன் மற்ற பகுதிகளை ஆச்சரியமாய் பொறுப்பெடுப்பார். wonderfully God will take care of other parts. எந்த தீமையையும் நன்மையாய் மாற்ற தேவனால் முடியும். God can able to change any evil into நாம் good. தேவனுடைய வசனத்தின்படி நாம் செய்தால் மட்டும் போதும். It is enough only when we do according to His word. மற்ற காரியத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். God will take care of other matters. அநேகர் அந்த விசுவாசத்தை இழந்திருக்கிறார்கள். Many have lost that faith. பாருங்க, இந்த முழு சென்டர் லோக்கல் சபைகளிலும் இந்த வருடத்திலே ஊழியத்துக்கு வந்ததான நபர்கள் எத்தனை பேர் உங்களுக்கு தெரியுமா? Do you know how many have come for the ministry in this whole Madurai center and other locals? எத்தனை பேர் தெரியுமா? எத்தனை பேர் சொல்லுங்க? ஒரே ஒரு நபர். Only one person. மதுரை சென்டர் கர்த்தட ஊழியத்துக்கு அனுப்பின ஊழியக்காரர்கள் எண்ணிக்கை ஒன்றுதான். Only one person has been sent for the ministry by Madurai center. எபூசியனை கண்டு கண்ணை பிடிங்கிடுவான், காலை உடைச்சிடுவான், சப்பானி ஆக்கிடுவான். இதை பேசியே அநேகர் ஓடி போய் விட்டார்கள். Speaking and looking at the people of Jebusite, saying that they will pluck our eyes and break our legs, many have run away. அந்த அதைரியத்தின் ஆவியை ஜெபத்துல வைத்து நாம் ஒட்டைக்க வேண்டும். We have to break the spirit of discouragement in prayer. வீடுகளிலே ஜெபிக்க வேண்டும். We have to pray in houses. கர்த்தாவே, எங்களுடைய முதற் பலனை, எங்களுக்கு இருக்கிற மிகவும் சிறந்ததை நாங்கள் கர்த்தருக்கு பலிபீடத்தில் வைக்கிறோம். Lord, we keep the first fruits and the very best of the thing unto God in altar. ரத்த சாட்சிகளாக ஒப்பு கொடுத்த எத்தனையோ தாய்மார்கள், தகப்பன்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளை அவருடைய கண்ணெதிரிலேயே வெட்டின கொடூரமானவர்களுக்கு முன்பாக அவர்கள் சொன்ன வார்த்தை, அவர்கள் துக்கப்படவில்லை. இன்னொரு பிள்ளை இருந்து அதை கூட கொடுப்பேன்னு சவால் விட்டு சொன்னார்கள். Many parents have surrendered their children as martyrs. Even before the eyes of the parents they were killed, and even they were challenging, saying, if I have another child I will give for this. கர்த்தருக்காக பலியாய் கொடுத்திருக்கிறேன். I have give as an offering sacrifice. பெற்றோர்களுக்கு அப்படிப்பட்டதான ஆவி உண்டாகட்டும். Parents, let them have a spirit like this. பிசாசு வெட்கப்பட்டு போகட்டும். The devil be forsaken. கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படட்டும். The name of God be glorified. அந்த எபூசியருடைய வல்லமை காலின் கீழ் ஆக்கப்படட்டும். Let the powers of Jebusites be trodden down. எனக்கு உள்ள சிறந்ததை நான் கர்த்தருக்கு கொடுத்து அவரை கனம் பண்ணுவேன். I will honor my God by giving the very best of what I have. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். I will honor them that honor me. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். I will honor them that honor me. பெற்றோர்களே, நீங்கள் அப்படி கனம் பண்ணும் பொழுது உங்களை தேவன் கனம் பண்ணுவார். Parents, if you honor God like that, God will also honor you. பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரை கனம் பண்ணும் பொழுது கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். Children, if you honor God like that, God will honor you. மூன்றாவதாக, And thirdly, நீதிமொழிகளின் புஸ்தகம் book of Proverbs 27ஆம் அதிகாரம் 27th chapter. 18வது வசனத்தை வாசிப்போம். Let's read 18th verse. 27:18. அத்திமரத்தை காக்கிறவன் அதன் கனியை புசிப்பான், தன் எஜமானை காக்கிறவன் கனமடைவான். தன் எஜமானை காக்கிறவன் கனமடைவான். Whosoever keepeth his master shall be honored. தன் எஜமானை காக்கிறவன் கனமடைவான். So he that waiteth on his master shall be honored. இங்கே எஜமான் என்று சொல்வது எதை காட்டுகிறது? Here, master, what does it reveal? நமக்கு மேலே இருக்கிறதான அதிகாரம் உள்ளவர்களை காட்டுகிறது. It shows the powerful people in the authority above us. குடும்பங்களிலே உங்களுக்கு மேலான அதிகாரம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். In your family, you will have people above you. இருக்கிறாங்களா இல்லையா? தலை இருக்கா இல்லையா? Do you have head or not? நீ எல்லாம் தலையாயிடக்கூடாது. And everyone should not be as heads. எல்லாம் தலையாகிறதுனால தான் ஒண்ணுக்கும் உதவாம போயிடுறோம். As everyone are becoming as heads, there is no use in that. தலையா இருக்க வேண்டும், சரீரமா இருக்க வேண்டும். Head, it should be head, and body should be body. தலை சரீரமா போயிடக்கூடாது. And head should not be as body. சரீரம் தலையா போயிடக்கூடாது. Body should not be turned as head. தலைகளா போயிடக்கூடாது. Everything should not topple down. தலையை கனம் பண்ண வேண்டும். We have to honor the head. கர்த்தர் அதிகாரம் உள்ளவர்களை கொடுத்திருக்கிறார். God has given the people with authority and power. குடும்பங்களிலே அப்படி கனம் பண்ண வேண்டும். In families we should honor like that. எஜமானை காக்க வேண்டும். We have to preserve or wait the master. இழிவுபடுத்தக் கூடாது. We should not despise them. அதிகாரம் உள்ளவர்களை
இழிவுபடுத்தக்கூடாது. We should not despise the people, those who are in power. கனஈனம் பண்ணக்கூடாது. We should not despise them. கனப்படுத்த We வேண்டும். should have to honor them. வேலை ஸ்தலங்களிலே In the workplace, பொல்லாதவர்களா இருப்பார்கள். they will be wicked அதிகாரிகள் பொல்லாதவர்களா இருப்பார்கள். and authorities will be wicked. நன்மைக்கல்ல தீமைக்கு அவர்கள் அதிகாரியா இருக்கிறார்கள் வேதமே சொல்லுகிறது. Bible says not for good but they are authorities for evil. ஆனாலும் Yet, அவர்கள் அதிகாரமுள்ளவர்கள். but there are people with power. அவர்களை காக்க வேண்டும். We have to keep them. அவர்களுடைய பெயரை கலங்கம் பண்ணக்கூடாது. அவருடைய பெயருக்கு களங்கத்தை உண்டாக்க கூடாது. We should not bring any destruction to their name. அவர்களை கனஈனம் பண்ணக்கூடாது. We should not dishonor them. கர்த்தருடைய வசனம் அப்படி சொல்லுகிறது. Word of God says like that. இதுதான் ஞானம் என்று சொல்வது. That is wisdom. கர்த்தருக்கு பயப்படுவது, தேவனுடைய வசனத்துக்கு பயப்படுவதுதான் தேவ ஞானம். Fearing God, fearing the word of God is the wisdom of God. நாம் தேவனுடைய வசனத்தின்படி செய்வோமானால், If we do according to the word of God, தேவன் அங்கே இருக்கிறார். God is there. அவர் நம்மை கனம் பண்ணுவார். God will honor us. எஸ்தரின் புஸ்தகம் இதை அழகாக சொல்லுகிறது. Book of Esther clearly says about this. எஸ்தரின் புஸ்தகம் என்ன சொல்லுகிறது? What does the book of Esther say? அகாஸ்வேரு ராஜா அங்கே யார் இருக்கிற பாரு என்று கேட்கிறார். King Ahasuerus is asking him to see who was there. ஆமான் வந்திருக்கிறான் கேள்விப்பட்டார். He heard that Haman has come. உடனே வர சொல்லு. Immediately call him in. ஆமான் ஓடி வந்தான். Haman came running. ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்ய வேண்டும்? What should be done unto the man that king should honor? ஐயோ என்ன சந்தோஷம் ஆமானுக்கு. And see how joy this Haman had. என்னை இல்லாமல் ராஜா யாரை கனம் பண்ண போகிறார்? Oh, king is going to honor me than me. அப்ப அந்த கனத்தை பெறுவதற்கு ராஜாவினிடத்துல எவ்வளவு உயர்ந்தது இருக்கிறதோ அதையெல்லாம் கேட்டு வாங்கிவிட வேண்டும் என்று எண்ணிவிட்டார். He expected that we have to say the great things found with the king and we have to receive that. ராஜா உடுத்துகிற ராஜ வஸ்திரம், The raiment, the king's raiment, ராஜா ஏறுகிறதான குதிரை, the mule which the king rides on, ராஜாவுடைய தலையில் அணிகிறதான ராஜ முடி, and the crown, the royal diadem which he had. இவைகள் அத்தனையும் ஒரு அதிபதியினிடத்தில் கொடுக்கப்பட வேண்டும். Everything should be given unto a ruler. ராஜா யாரை கனம் பண்ண விரும்புகிறீரோ அவர்களை அந்த அதிபதி இவைகளால் அலங்கரிக்க வேண்டும். And whom the king wants to honor, this captain should adorn them with this. அந்த குதிரையின் மேல் ஏற்றி அந்த குதிரைக்கு முன்பாக இந்த அதிபதி கடந்து போய் ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இவ்விதமாய் செய்யப்படும் என்று சத்தமாய் சொல்லிக்கொண்டே போக வேண்டும். Making the person to sit upon the mule and the captain should go before that and he have to say the king wants to honor him, this will be done for them. உடனே அகாஸ்வேரு என்ன சொன்னான்? Immediately what Ahasuerus said, இவைகள் ஒன்றிலும் குறைவுபடக்கூடாது. and nothing should not lack in this. நீ என்ன சொன்னாயோ, what you have mentioned, அது அத்தனையையும் everything அந்த மொர்தெகாய்க்கு செய் என்று சொல்லிவிட்டார். he said that do unto that Mordecai. மொர்தெகாயுடைய தலையை வாங்குறதுக்கு தான் பேசுறதுக்கு அவங்க போயிருக்கிறார். He has gone there in order to get the head of Mordecai. மொர்தெகாய் மட்டுமல்ல அவனுடைய இனத்தை சேர்ந்த அத்தனையும் பூமியிலே ராதபடி ஒழிக்க வேண்டும் என்று ராஜாவிடத்தில் பேசும்படியாய் போயிருக்கிறார். He has gone there not to take the neck of Mordecai but in order to destroy all the people of his tribe. வெட்கப்பட்டவனாக ராஜா என்ன சொன்னானோ அத்தனை இந்த மொர்தெகாய்க்கு செய்து முடித்தார். A shameful man, he did everything what king has commanded unto Mordecai. கர்த்தர் ஒரு மனுஷனை கனம் பண்ண விரும்பும் பொழுது அவனை யார் கனயீனம் பண்ண முடியும்? When God desires to honor a person, who can dishonor him? கர்த்தர் உங்களை கனம் பண்ண விரும்புவாரானால் எந்த ஆமான் உங்களை கனயீனம் பண்ண முடியும்? If God wants to honor you, what Haman can destroy that? மொர்தெகாய் என்ன செய்தான்? What Mordecai did? எஜமானை காத்தான். He waited upon his master. எப்படி காத்தான்? How did he wait upon? பிக்தான் தேரேஸ் என்றதான அந்த வேலைக்காரர்கள் ராஜாவுக்கு விரோதமாய் கைபோட பேசிக் கொண்டிருந்ததை அறிந்து உடனடியாக அதை எஸ்தரிடத்திலே தெரிவித்து விட்டான். And when the servants were speaking against the king, I immediately told the thing to the Esther. எஸ்தர் மொர்தெகாயின் பேரிலே ராஜாவுக்கு தெரியப்படுத்தி விட்டார். Esther, in the name of Mordecai, he made known unto God, a king. நாளாகம புத்தகத்தில் எழுதப்பட்டு விட்டது. It has been written in the book of Chronicles. ராஜாவுக்கு தூக்கம் வராதபடினால் அதை எடுத்து ராத்திரில வாசித்துக் கொண்டிருக்கிறார். As king did not have sleep, he was reading that at night. இப்படிப்பட்டதான எஜமானை காத்த மனுஷனுக்கு என்ன கனம் செய்யப்பட்டது
என்று அவன் கேட்கிறான். What honor has been done unto the man who was waiting upon his master? அதற்காக தான் அப்படி செய்தான். Only for that he did like that. வேதம் எவ்வளவு அழகாக சொல்லுகிறது. See how beautifully Bible explains. எஜமானை கனம் பண்ணுகிறவன் கனமடைவான். He that honoreth his master shall be honored. உங்களுக்கு மேல் இருக்கிற அதிகாரிகள் நல்லவர்களோ பொல்லாதவர்களோ, ஆனால் நீங்கள் அவர்களை காக்கும் பொழுது கனம் பண்ணும் பொழுது தேவன் உங்களை கனம் The பண்ணுவார். rulers, those who are above you, they might be good or bad, but if you wait upon God, God will honor you. இப்பொழுது கூட நீங்கள் துக்கத்தோடு வந்திருக்கலாம். Even now you might have come here with sorrow. ஐயோ, நான் எப்படி வேலைக்கு போவேன்? How can I go for my job? எனக்கு இந்த அதிகாரி இப்படிப்பட்ட தீமை செய்கிறவனா இருக்கிறானே. This master is doing evil unto me. அவனை நினைக்கும் பொழுதே இந்த வேலையை ரிசைன் பண்ணிடலாம் போல் இருக்கிறது. It is like when I think upon him, I want to resign my job. வேத வசனத்தை கவனியுங்கள். Listen to the word of God. நீங்கள் அந்த எஜமானை கனம் பண்ணுங்கள். You honor that master. அதிகாரம் உள்ளவரை கனம் பண்ணுங்கள். Honor the people with authority. உங்களுக்கு ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். You have a good God. ஆமானை தாழ்த்தினது போல் அவனை தாழ்த்தி போட்டுடுவார். As he humbled Haman, he will also humble them. மொர்தெகாயை கனம் பண்ணினது போல உங்களை அவர் கனம் பண்ணி விடுவார். As he honored Mordecai, he will honor you. இதை கேட்டுக் கொண்டிருக்கும் போதே அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வரட்டும். When you hear this, let that faith enter you. இதை கேட்டுக் கொண்டிருக்கும் போதே உங்களுடைய இருதய துக்கம் மாறிவிடட்டும். When you hear this, let your heart be changed like இந்த that. நல்ல தேவனை விசுவாசத்தினால பற்றிக் கொள்ளுங்கள். Let you cleave unto this good God with faith. அவர் அதிசயங்களை காண செய்யக்கூடியவர். He is a God who makes you to என் see wonders. பிள்ளையே, My child, என்னுடைய வார்த்தையை and if விசுவாசிப்பாயானால் you believe my word, என்னுடைய மகிமையை நீ you காண்பாய். shall behold my glory. உன்னுடைய வேலை ஸ்தலத்திலே In your workplace, உனக்கு எதிராக இருக்கிற ஆமானை நான் உனக்கு முன்பாக தாழ்த்தி போடுவேன். I will humble the Haman who is against you in your நான் workplace. உன்னை கனம் பண்ணுகிற தேவன். I am the Lord that honors you. நீ என்னை கனம் பண்ணுவாயாக. And you honor me. என்னுடைய வார்த்தையை நீ கனம் You பண்ணுவாயாக. honor my word. நான் என்னுடைய வார்த்தையின்படி உன்னுடைய எஜமானனை நீ கனம் You பண்ணுவாயாக. honor your master according to this word. நான் உன்னை கனம் பண்ணுவேன். I will honor you. நமக்கு எவ்வளவு நல்ல தேவன் இருக்கிறார் என்று பாருங்கள். See how good God we have. நம்முடைய துக்கத்தை ஒரு நொடி பொழுதிலே மாற்றக்கூடிய தேவன் In அவர். a moment he can change our sorrow. நம்முடைய இருதயத்திலே பல விதமான சஞ்சலத்தோடு வரும் பொழுது When we come here with the troubles in our heart, அதை காணக்கூடிய ஒரு நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார். we have a good God who looks at that. அதிலிருந்து வெளியே வர ஜெயம் எடுக்க அவர் ஆலோசனையை கொடுக்கிற He தேவன். is a God who gives us counsel to come out of that. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தார். Jabez was more honorable than his brethren. அடுத்ததாக And next, நீதிமொழிகளின் புஸ்தகம் book of Proverbs, 29ஆம் அதிகாரம் 29th chapter. 23ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். Let's read the 23rd verse. மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான். மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான். Man with a humble spirit shall be honored. ஹம்பிள் ஸ்பிரிட், மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான். But he that has an humble spirit shall be honored. நாம் எந்த கனத்தையும் தேடி போக வேண்டாம். We should not go searching after any respect or honor. மனுஷர்கள் நம்மை கனம் பண்ண வேண்டும் என்று நாம் விரும்பவும் வேண்டாம். We should not desire that men should honor us. உலகத்திலே மேன்மையாக எண்ணப்படுகிறவைகள் கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பானவைகள் என்று நாம் படிக்கிறோம். We read the things which are greatly esteemed in the sight of God are abominable in the sight of God. லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. Let's read Luke the Gospel 16th chapter verse 15. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. மனுஷருக்கு முன்பாக மேன்மையாய் எண்ணப்படுவது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. That which is highly esteemed among men is abomination in the sight of God. மனுஷருக்கு முன்பாக நாம் மேன்மையாய் இருக்க வேண்டும் என்று விரும்ப வேண்டாம். We should not desire that we should be great among men. தேவனுக்கு முன்பாக நாம் மேன்மையாய் இருக்கபடி விரும்புவோமாக. Let us desire to be great before God. மனுஷன் நம்மை கனம் பண்ண வேண்டும் என்று விரும்ப வேண்டாம். Don't desire that men should honor you. தேவன் நம்மை கனம் பண்ண வேண்டும் என்று நாம் விரும்புவோமாக. Let us desire that God may honor us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. தேவன் நம்மை கனம் பண்ணும்படியாக That God may honor us. மனத்தாழ்மையை
நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். We have to choose a humble spirit. பரிசேயனை பற்றி நாம் படிக்கிறோம். Concerning this Pharisee we can read. ஆயக்காரனை பற்றி நாம் படிக்கிறோம். Even we can read about publican. பரிசேயன் தன்னுடைய சுய நீதி எடுத்து பேசுகிறார். Pharisee is speaking about his self-righteousness. ஆண்டவரே, நான் அவனைப் போல் இல்லை. Lord, I am not like him. தேவனே, நான் இவனைப் போல் இல்லை. Lord, I am not like him. அவன் அசுத்தமான ஜீவன் செய்கிறவன். He is doing an unclean life. பொருளாசை பிடித்தவன். He is full of covetousness. நான் அப்படிப்பட்டவன் அல்ல. I am not like that. என்னை நீர் அறிவே. You know me. இந்த ஜெபத்தை கேட்ட உடனே After hearing these words, கர்த்தருக்கு அப்படியே காது அடைச்சிட்டார். and he closed his அதை ears. கேட்கவே அருவருப்பா இருக்கு. It was abominable in his ears. மனுஷன் தன்னை உயர்த்தி பேசுவதை தேவன் விரும்பவில்லை. God does not desire man exalting him. மற்றவர்களை காட்டிலும் நான் சிறந்தவன் என்று தேவனுக்கு முன்பாக நாம் சொல்வதை தேவன் விரும்பவில்லை. God does not expect that we should exalt ourselves saying that I am best than others. அதுதான் சுய நீதி என்று சொல்வது. That is called self-righteousness. அதற்கான கந்தை. That is filthy அதுதான் rags. நம்முடைய பெருமையிலிருந்து புறப்படுவதே. That comes out of our pride. தாழ்மை இல்லாத வார்த்தைகள். Unhumbleable words. அவனை தெரியாதா? Can we know him? அவனை தெரியாதா? Don't we know him? அவளை தெரியாதா? Don't we know her? இந்த வார்த்தையை கேட்கிற தேவனுடைய செவிகளில் உடனே அந்த செவிகளிலே அவர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறதல்ல, அருவருக்கிறார். And ears of God, when we hears that, he will not accept that, he closes his ear. அவனை தெரியாதான்னு சொல்றதை விட என்ன தெரியாதா அப்படின்னு சொல்றது நல்லது. Than saying that don't we know him, it is good to say don't we know about அவர்களுடைய பலவீனங்களை அல்ல, அவர்களுடைய குற்றங்குறைவுகளை அல்ல, என்னுடைய குற்றங்குறைவுகளை, உங்களுடைய குற்றங்குறைவுகளை தான் நாம் பேச வேண்டும். Not their weakness, not their faults, but we have to speak about our weakness, our faults and mistakes. மற்றவர்களை நாம் அற்பமா எண்ணக்கூடாது. We should not lightly esteem others. நம்மை காட்டிலும் அவர்கள் மேன்மையானவர்கள். They are great than us. என்னை காட்டிலும் அவர்கள் மேன்மையானவர்கள். They are great than me. உண்மையான இருதயத்திலிருந்து சொல்ல They வேண்டும். have to say it with a true heart. இந்த சைலோ என்னை காட்டிலும் மேன்மையானவன் நான் சொல்லணும். I should say that the Shiloh is greater than me. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்படி சொல்றதுக்கு நமக்கு நம்முடைய பெருமை விடாது. Our pride will not allow us to say நான் என்ன பெரிய பாஸ்டர், இந்த சைலோ என்ன விட பெரியவனா, அப்படிதான் அந்த பெருமை விடாது. that pride will not allow us saying that I am a great pastor. How the Shiloh, அதுதான் கர்த்தர் அருவருப்பு என்று சொல்லுகிறார். God is calling that as abomination. உண்மையாகவே என்னை காட்டில் அந்த சைலோ பெரியவன் என்று இருதயத்தில் சொன்னால் பரலோகம் அதை அங்கீகரிக்கிறது. In the heart, truly if we say the Shiloh is greater than me, heaven accepts that. நம்முடைய ஸ்தானங்களை, நம்முடைய மானங்களை நாம் மற்றவர்களுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் வரும்பொழுது சந்தோஷமாய் அதை செய்வோமானால் தேவன் அந்த தாழ்மையை பார்க்கிறார். When we have the situation, we may leave our position, name and fame. God looks at that humility. போட்டி போடக்கூடாது. We should not have any competition. ஐயோ, இவங்களுக்கு அந்த கிளாஸ் கொடுத்துட்டாங்களா? Oh, they have given this money to them. ஐயோ, இந்தால் ஹெட் மாஸ்டர் ஆயிட்டா. And he has become a headmaster. ஐயோ, இந்தால் அசிஸ்டன்ட் ஹெட் மாஸ்டர் ஆயிட்டா. This person has been turned as assistant headmaster. சூப்பர்வைசரா வேற ஆயிட்டாரா? And even he has become a supervisor. என்னதான் ஆக்குவாங்கன்னு யோசித்தேன். I thought that they will make me. இந்த மாதிரி ஆவிதான் கர்த்தருக்கு அருவருப்பானது. Spirit like this is abominable in the sight of God. எனக்குள்ள அந்த ஆவி இருந்தால் கர்த்தருக்கு முன்பாக நான் அருவருப்பானவனாய் இருப்பேன். If I have that spirit, I am abominable in the sight of God. நம்முடைய பெருமைதான் அப்படி என்ன செய்கிறது? Our pride is making us to count like that. அவர்களை காட்டிலும் நான் சிறந்தவன் என்ற எண்ணம் தான் அப்படி எனக்குள்ள என்ன செய்கிறது? The thought that I am best than all, and that is making us to count us like that. அவர்களை காட்டிலும் நான் சிறந்தவன் அல்ல என்ற எண்ணம் எனக்கு இருக்குமானால், if we have a thought that I am not best than them, கர்த்தர் சரியாய் செய்திருக்கிறார். God has done properly. என்னை அல்ல, அவர்களை தான் அப்படி ஆக்கியிருக்க வேண்டும். கர்த்தர் அதை செய்தது நன்றாய் செய்திருக்கிறார் என்று நாம் சொல்ல வேண்டும். We have to say that not only we, but God has made everyone like that. It is for good. நீங்கள் அப்படி செய்து பாருங்கள். Do like that. தேவன் உங்களை கனம் பண்ணுவார். God will honor you. தாழ்மையை காண்கிற தேவன் உங்களை உயர்த்துவார். God who looks at your humble spirit will exalt you. எப்படி உயர்த்துவார் தெரியாது, எப்படி கனம் பண்ணுவார் தெரியாது. ஆனால் இந்த வசனத்தின்படி உங்களுடைய இருதயம் உண்மையாகவே தாழ்மைப்பட்ட இருதயமாய் இருக்குமானால் இந்த தேவன் வாக்கு மாறாதவர் நிச்சயமாய் உங்களை கனம் பண்ணுவார். You do not know how God will honor you, exalt you and respect you, but if your heart has a humble spirit, truly this God will exalt you. அதனால் போட்டி போடாதீங்க. Don't do any competitions. யாராயில் போட்டிக்கு வந்தா சந்தோஷமா கொடுத்துரும். அப்பா நீ செய்யப்பா, நீ செய்யணும் தான் விரும்புகிறேன். And if anyone compete with you, say that do like that, and I am happy to with that. பாருங்க, பாஸ்டர் எம்ஜி ஆபிரகாம் ஒரு நாள் சொன்னார். One day Pastor MG Abraham
time he said like this, சிலது வைக்க போர்ல கட்டின நாயை போல இருக்குன்னு சொல்லிட்டார். and some it be as dogs who have been tied to this flax. எப்படி நான் என்ன சொன்னேன் தெரியுதா? என்னடா பாஸ்டர் இன்னும் அதுக்குள்ளே சொல்லிட்டாருன்னு யோசிக்கிறீங்க. சிலது வைக்க போர்ல கட்டின நாயை போல இருக்குன்னு சொல்லிட்டார். And some will be as dogs tied to the flax. அந்த நாய்க்கும் பிரயோஜனம் இல்லை, அந்த வைக்கோலும் உபயோகப்பட போறது கிடையாது. Even that flax and even the dogs that will not be used. சரிதான் நான் சொன்னது? நாய்க்கும் பிரயோஜனம் கிடையாது, வைக்கோலும் பிரயோஜனப்பட போறது கிடையாது. Even that flax and even the dogs that will not be useful. நாய் ஒரு நாள் வைக்கோல தின்ன போறது கிடையாது. Dog at any time it will not eat this. அதே நேரத்தில் வைக்கோல தின்ன வருகிற பசு அது கெட்ட விடுறதும் கிடையாது. At the same time the cow which comes to eat that, the dog will not allow that. அது ஏன் அப்படி சொன்னார்னு கேட்டா, why he said like that is, தானும் செய்யாது செய்யறவனையும் விடாது. he will not do and he will not allow others to do. விளங்கிட்ட நான் சொன்னது? தானும் செய்யாது செய்ய வரவனையும் கிட்ட சேர்க்காது. And they will not do and not allow others to do that. நல்ல வேலை, மதுரை சென்டர்ல அப்படிப்பட்டதான ஒருவருமே இங்க கிடையாது. It's a good work that no one in Madurai center is like that. எனக்கு உண்மையா இந்த சென்டர் பத்தி இன்னும் சரியா தெரியாது. நிச்சயமாய் அப்படி யாருமே இங்க இல்லை என்று நான் விசுவாசிக்கிறேன். Truly I do not know proper about this Madurai center, but I assure that no one is like that. இனிமேல இருக்க போறதும் கிடையாது. Even hereafter they will not be like that. நாம் தாழ்மையுள்ளவர்கள். And we are humble people. நான் பாருங்க எத்தனை இடங்கள்ல ஊழியம் செய்தேன். And I have ministered in many places. அந்த இடங்கள்ல போகும் பொழுதே தெரியும் அந்த ஆவிகளுடைய போராட்டங்கள். When we go to that place we know the struggle of the spirits. ஆனால் நான் இந்த மதுரையில மாறி வந்த பிறகு, but when I was transferred to Madurai, அப்படிப்பட்டதான பொல்லாத ஆவிகளுடைய போராட்டத்தை நான் உணரவில்லை. I did not feel the wrestle of that evil spirits. பார்த்தீங்களா? ஒரு இளைப்பாறுதல். I have a great rest. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரியவர்களாய் மாற வேண்டும், ஆவிக்குரியவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அதிகமான பேர் இருக்கிறார்கள். More people of God are here that they should be turned like God and they should be spiritual. ஊழியத்தை நேசிக்கிறார்கள், ஊழியர்களை நேசிக்கிறார்கள், இளைப்பாறுதலை கொடுக்கிறார்கள். They are loving the ministry, are loving the ministries and servants of God, they are giving rest. சில இடங்களை போனா அப்படியே அந்த இருதயத்தை போட்டு அழுத்தம் நல்லா தெரியும் அந்த ஆவியிலே போராட்டம். If we go to some places and it will pressure to our heart. ஆனால் இங்கே நான் வந்தபொழுது கர்த்தருடைய கிருபையினால் அப்படிப்பட்டதான எந்த ஒரு அழுத்தத்தை நான் உணரவில்லை. But when I came here I did not feel any pressure like that. அதனால தான் நான் சொல்றேன் இங்க அப்படிப்பட்ட நபர்கள் இல்லை. Because of that I am saying people like that are not here. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. மனுஷன் இருந்தா ஏதோ சின்ன சின்ன குறைவுகள் இருக்கும், அது வரும் போகும். If it is human beings there will be one or two small faults. ஆனால் சிலதெல்லாம் வைக்க போர்ல கட்ட நாய போல தானும் செய்யாது செய்யறவனை விட்டாது அப்படிப்பட்ட பொல்லாத ஆவி போராடி கொண்டிருக்கிறத பல இடங்களை நாங்கள் பார்க்கிறோம். But in different places we can see they are like dogs tied into flags. They will not do and not allow others to do like that. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நாம் தாழ்மையாய் இருப்போமாக. And let us be humble. மற்றவர்களை நம்மை காட்டிலும் மேன்மையாய் எண்ணுவோமாக. Let us count others greater than us. அப்படிப்பட்டவர்களை தேவன் கனம் பண்ணுவார். God will honor the people like that. யாபேசை தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பண்ணின தேவன், கனம் பெறச் செய்த தேவன் தாழ்மையுள்ளவர்களை இப்பொழுது கூட கனம் பண்ணும்படியாக விரும்புகிறார். God who honored Jabez more than his brother, who made him to receive that honor, he honors the people with a humble spirit even now. பாருங்க, நான் ஒரே ஒரு மணி நேரம் தான் பிரசங்கம் பண்ணுவேன். I will only preach for 1 hour. இன்னும் 3 காரியம் இருக்கு. Still I have 3 things. நிறுத்திடலாமா பிரசங்கம் பண்ணலாமான்னு யோசிக்கிறேன். I am thinking whether to stop or to continue. ஆனா இன்னும் 12 ஆகாதனால் 10 நிமிஷம் இருக்கிறதுனால சொல்ல வேண்டிய இன்னும் சில காரியத்தை சொல்லுகிறேன். As time is there, I will say still more things what is needed to say. ஏசாயா தீர்க்கதரிசனம் Prophetic book of Isaiah 43ஆம் அதிகாரம் 43rd chapter. 4வது வசனத்தை நாம் வாசிப்போம். Let's read the 4th verse. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். Since thou wast precious in my sight, thou hast been honored.
நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் என்று சொல்லுகிறார். And he says that as you are precious in my sight. யார் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானவர்கள்? Who are precious in the sight of God? அருமையானவர்கள். precious சொன்னா ரொம்ப விலையேறப்பட்டவர்கள். Precious, they are precious and beloved in the sight of God. அருமையானவர்கள். They are beloved. யார் அப்படி அருமையானவர்களாய் மாற முடியும்? Who can be turned beloved of God? எரேமியா புத்தகம் Book of Jeremiah 31ஆம் அதிகாரம் 31st chapter 18 வாசிப்போம். from 18th verse. நீர் என்னை தண்டித்தீர், நான் பணியாத மாடு போல் அடிக்கப்பட்டேன். என்னை திருப்பும், அப்பொழுது திருப்பப்படுவேன். நீரே என் தேவனாகிய கர்த்தர். நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் என்னை அறிந்து கொண்டதற்கு பின்பு விழாவில் அடித்துக் கொண்டிருக்கிறேன். வெட்கி நாணிக் கொண்டும் இருக்கிறேன். என் இளவயதின் நிந்தையை சுமந்து வருகிறேன் என்று எப்ராயிம் துக்கித்து புலம்பிக் கொண்டிருக்கிறதை நிச்சயமாய் கேட்டேன். எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது. அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வேத பகுதி என்ன சொல்லுகிறது? What does this scripture portion say? குறைவுள்ள எப்பிராயமே கர்த்தர் தண்டிக்கிறார். Ephraim was lacking behind, God chastised him. அவர் தண்டிக்கிறார், இவனோ அடங்கிறது கிடையாது. பணியாத மாடு போல நீ என்ன அடிச்சால் நான் இப்படிதான் இருப்பேன் என்று சொல்லுகிறார். Though God punishes him, he was like a bullock that was unaccustomed and he was like that. ஆனால் குறிப்பிட்ட சந்தர்ப்பம் வந்தபோது When particular situation came, உணர்ந்து விட்டா, he accepted. ஐயோ நான் தேவனை துக்கப்படுத்தி விட்டேனே, Oh, I have grieved my God. நான் தேவனை வேதனைப்படுத்தி ஜீவிக்கிறேனே, I am doing a painful life for my God. இப்படி நான் கர்த்தரை வேதனைப்படுத்தி ஜீவித்தால் என்னுடைய முடிவு என்ன? Like this, if I grieve God, what will be my end? தேவனே நான் உம்மை வேதனைப்படுத்தினால் என்னுடைய முடிவு என்னவாகும்? Lord, if I torment you, what will be my end? வில்லாவில் அடித்து அழ ஆரம்பித்து விட்டார். He started beating upon his breast and he was உம்மை crying. வேதனைப்படுத்துகிற வழியிலே நான் நடக்க மாட்டேன். I should not walk in the way that grieves you. நான் அப்படி நடந்தது போதும். It is enough of walking like இனி அந்த that. வழியில நடக்க மாட்டேன். Hereafter I will not walk like நான் that. மனம் திரும்பினேன். I have repented. ஆண்டவரே உம்முடைய நம்முடைய பட்சமா நான் திருப்பப்பட்டு விட்டேன். Lord, I have been turned on your என்னுடைய side. குறைவை நான் உணர்ந்து விட்டேன். Lord, I have felt my இனி lacking. நான் அப்படி செய்ய மாட்டேன். Hereafter I will not do like that. அந்த எப்பிராயீமை தான் கர்த்தர் பார்க்கிறார். God looks into Ephraim like that. குறைவே இல்லாத மனுஷன் அவர் பார்க்கல. He did not see him as a man without any lacking. குறைவை ஒத்துக்கொண்டு குறைவுள்ளவன் ஆண்டவரே என்று அழுது புலம்பி மனம் திரும்புகிற மனுஷனை கர்த்தர் தேடுகிறார். God is seeking a man who accepts his faults and repents for that. திரும்பி கர்த்தருடைய பட்சமாய் வந்து விட்டால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ என்று சொல்லுகிறார். If we repent and turn unto God, God is saying, you are my dear son. அந்த அருமையானவர்களை தான் கர்த்தர் சொல்றார், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் உன்னை நான் கனம் பண்ணுவேன். And to the dear and beloved, God is saying, as you are precious in my sight, I have received honor. அப்படியானால் கர்த்தரை நாம் துக்கப்படுத்தி ஜீவித்தது போதும். If so, it is enough of grieving God. கர்த்தரை நாம் வேதனைப்படுத்தி ஜீவித்தது போதும். It is enough of making God painful. அவர் நம்மை அடித்து கூட பணியாத மாடு போல நம்முடைய சொந்த வழியில நடந்து திரிந்தது போதும். It is enough that though he has beaten us, we were like bullock that is unaccomplished. கர்த்தருடைய பட்சமாய் நாம் திரும்புவோமாக. Let us turn unto God. மனஸ்தாபப்பட்டு அவருடைய பட்சமாய் நாம் திரும்புவோமாக. Let us repent and turn toward his side. இந்த தேவன் நல்ல தேவன். This God is a good God. அவர் சொல்லுகிறார், நீ எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ. He says that, are you not my dear son? பிரியமான பிள்ளை அல்லவோ. Are you not a pleasant child? நாம் என்ன செய்தோங்கிறத அப்படியே மன்னிப்பது மட்டுமல்ல, மறந்து விடுகிற தேவன் என்றுதான் அவர் சொல்லுகிறார். He says that not only he forgives us, but he forgets what we have done. மன்னிப்பது மட்டுமல்ல, மறந்து விடுகிற தேவன். Not only he is a God who forgives, but he is a God who forgets. அவருடைய சந்நிதியிலே போய் நாம் தான் நினைப்பூட்டி கொடுக்கிறோம். ஆண்டவரே நான் அப்படிலாம் பண்ணிட்டேனே இப்படிலாம் பண்ணிட்டேன்னு சொல்லும் பொழுது
நீ எப்ப பண்ண அப்படி கேட்பார். When we go and remind him in the presence, he will say that when did you do and when did you do like that? நான் அன்றைக்கே மறந்துட்டேனேன்னு சொல்லுவார். He will say, I have forgotten that on that day. இப்படி ஒரு நபரை நீங்க சிந்தித்து பார்க்க முடியுமா? Can you remind or think of a person like this? யாராகிலும் அப்படி இருப்பார்கள் என்று உங்களால் எண்ண முடியுமா? Can you count, can any man be like this? நாம் ஆராதிக்கிற தேவன் அப்படிப்பட்டதான அருமையான தேவன். Our God whom we worship is the beloved precious God like that. அதனால்தான் நீ எனக்கு அருமையான குமாரன் என்று சொல்கிறார். So he says that you are my dear son. நீ எனக்கு பிரியமான பிள்ளை என்று சொல்கிறார். He says that you are my pleasant child. அவர் நம்முடைய முழு மனம் திரும்புதலை எதிர்பார்க்கிறார். He expects our full repentance of heart. முற்றிலுமான கரத்திலே நாம் அர்ப்பணிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். He expects that totally we have to surrender ourselves in his hands. நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் As you are precious in my sight, கனம் பெற்றாய். we have received honor. நானும் உன்னை சிநேகித்தேன். Even I have loved thee. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றார். Jabez received honor more than his brethren. எல்லாரும் கண்களை மூடுங்க. Let's all close our eyes. இது ஒரு அருமையான சந்தர்ப்பம். This is a good situation. கர்த்தரை அண்டிக் கொள்வதற்கு, கர்த்தருடைய பட்சமாய் நாம் திருப்பப்படுவதற்கு இது ஒரு அருமையான சந்தர்ப்பம். This is a beautiful situation to turn unto God and to cleave unto God. நம்முடைய குறைவுகளை எண்ணாத தேவன். He is a God who does not count our lackings. நம்முடைய குறைவுகளை மன்னிக்கிற He தேவன். is a God who forgives all our lackings. நமக்கு மன்னிக்கிறவர் மட்டுமல்ல, அது எண்ணாத தேவன். Not only forgives us, but he will not count or think that. நம்மை அருமையானவர்களாக எண்ணுகிற தேவன். He is a God who counts us as beloved. அவர் நம்மை கனம் பண்ண விரும்புகிறார். He wants to honor us. நீங்கள் துக்கத்தோடு இருக்கலாம். You might be found with sorrow. உங்களுடைய ஜீவிதத்திலே குறைவுகள் உணர்த்தப்படுவீர்கள். ஆனால் And if you are instigated of your lackings in your life, இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். today you surrender yourself. எந்த காரியத்திலே தேவன் உங்களை கனம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, In what matter you want God to honor you, அந்த காரியத்திலே நிச்சயமாய் அவர் உங்களை கனம் பண்ணுவார். surely in that matter God will honor you. வாக்கு மாறாத தேவன். God who is unchanging, வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ள God தேவன். faithful in promise. வானமும் பூமி ஒழிந்து போய்விடும். Though heaven and earth may pass away, என்னுடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒழிந்து but போகாது. any time my word will not pass. எழுத்தின் உருப்பம் ஒழிந்து போகாது. And even the word, the letter of will not change. இந்த வசனத்தை அவர் என்ன நோக்கத்தோடு அனுப்பியிருக்கிறாரோ, In what purpose he has sent this அந்த word, வசனத்தை உங்களுக்குள்ளே அவர் நிறைவேற்றி தான் அந்த வசனத்தை திரும்ப எடுப்பார். he will take that word again by fulfilling that word in you. வேத வசனம் அதனுடைய வேலையை செய்ய, Word of God will do that work. உங்களை கனமண்ணும்படியாக கர்த்தருடைய வசனம் அனுப்பப்பட்டிருக்கிறது. Word of God has been sent that he may honor you. நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது When you accept that, அவர் உங்களை கனமண்ணுவார். he will honor you. பரிசுத்தத்தை நடப்பிக்கிற நீதியின் ஆயுதங்களாய் உங்களுடைய சரீரத்தின் அவயவங்களை ஒப்புக்கொடுங்கள். Yield the members of your body of unto righteousness and to holiness. உங்களுக்கு உண்டானவைகளில் மிக சிறந்ததை கர்த்தருக்கு கொடுத்து அவரை கனமண்ணுங்கள். Honor God by giving the very best which you have unto God. நீங்கள் இருக்கிற இடங்களிலே உங்களுடைய எஜமானை நீங்கள் கனமண்ணுங்கள். Honor your master in the place where you are. மனத்தாழ்மை உள்ளவர்களாயிருந்து மற்றவர்களை மேன்மையாய் எண்ணுங்கள். And be with a humble spirit and count others greater than you. எபிரோயிமை போல கர்த்தாவே நான் உம்மை வேதனைப்படுத்தி விட்டேனே என்று உணர்ந்து அவருடைய பட்சமாய் திரும்புங்கள். Like Ephraim, repent for the tormenting that you have done unto God and turn unto God. யாபேசை அவன் சகோதரரை பார்க்கலாம் கனம் பெறச் செய்தவன். And who has made Jabez to receive honor more than his brethren, உங்களை கனமண்டுவான். he will honor you. கண்களை மூடி கர்த்தருக்கு ஒப்புக்கொடுங்கள். Close your eyes and surrender unto God. இப்பொழுதே அந்த தேவனுடைய தொடுதலை நீங்கள் உணரலாம். Now you may feel the touch of God. தேவனுடைய தொடுதலை நீங்கள் கண்களை மூடி இந்த வசனத்தை விசுவாசிக்கும் பொழுது, When you close your eyes and believe this வசனத்தை விசுவாசித்து ஒப்புக்கொடுக்கும் பொழுது, when you believe and surrender to this word, தேவனுடைய தொடுதலை நீங்கள் உணரலாம். you may feel the touch of அவர் God. என்ன செய்வார் என்று உங்களுக்கு தெரியாது. You do not know what he will do. ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களை அவருடைய சமூகத்துக்கு கொண்டு வந்தாரோ அதை அவர் செய்வார். But what he has called you to this presence. கர்த்தர் நமக்கு தந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.